ரஜினிகிட்ட கேட்டாங்களே பாஷா படம் நீ யார் நடிக்கலாம், யாரு வேணா பாஷாவை நடிக்கலாம், ஆண்டையை நடிக்க ஆள் இல்லை அப்படின்னு. பாஷாவை நீ யார் வேணும் நடிக்கலாம், சிவகார்த்தியும் நடிக்கலாம், பாஷாவை அவரு அமரன்லாம் நடிக்கிறா நடிச்சாருன்னு. ஆனா ஆண்டனி யாரை போடுறது ஆளே இல்லையே. ஒரு லைஃப்ல ஒரு பீக், ஒரு பாலாவுக்கு ஒரு சேர்த்து தான் இருக்கும், ஒரு சங்கருக்கு ஒரு இந்தியன் தான் இருக்கும். இந்தியன் 2 ஜெயிக்கல இல்ல. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஷா, மாணிக் பாஷா, மாணிக் பாஷா அந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலா ஒரு வார்த்தை, பாஷாங்கிற ஒரு வார்த்தை ஒரு இஸ்லாமிய பேர். அது வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த உயிரோட்டமா இருக்கு. மாணிக்கங்கிறது சாதாரண ஊரில் வைக்கிற பேர் தான். மரகதம், மாணிக்கம், நிறைய பேருக்கு மாணிக்கம்னு வைப்பாங்க. ஆனா மாணிக் பாஷாடா அப்படின்றது வந்து பயங்கரமான ஒரு ரேம்போல வந்தது. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்றதுலாம் அவருடைய மாடுலேஷன் ரியலி அன்னைக்கு பெரிய லெவலில் வசூலை சம்பாரிச்சு கொடுத்த படம் அது. நக்மா, ரகுவரன், ரஜினிகாந்த், கனகராஜ், இவ்வளோ பெரிய பட்டாளமே இருந்து இயக்குனர் நடித்த படம் அது. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சென்னையில் ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார். 2 தங்கச்சி, மூத்தாரத்து பிள்ளை இவர், 2ஆம் தரத்து பிள்ளைகளுக்கு விஜயகுமார் தான் அப்பா வரைக்கும் செத்து போயிருப்பார். 2 தங்கச்சி, ஒரு தம்பி, அவங்கள கரையத்தில் வேலையில் ஈடுபட்டிருப்பார், ஆட்டோ ஓட்டிருப்பார். அவங்க அம்மா கூட சொல்லும் ஃபர்ஸ்ட் சீன்லேயே, என் வயிற்றுல பிறந்திருந்தா கூட இப்படி ஒரு பிள்ளையெல்லாம் இருந்திருக்காது, நீ அவனையா கேள்வி கேட்குற அப்படின்னு தம்பிக்காரன் எஸ்ஏ ஒரு வாட்டி டவுட்டில் கேட்டுருவாங்க. எப்படின்னா ஆனந்தராஜ் வந்து வில்லனா வருவார், பயங்கரமான வில்லனா. யாரா எனக்கு எதிராக அப்படின்னு ஆனந்தராஜ் நல்லா உருண்டை ஆள் அழுத்தம். அவர் தங்கச்சி மேலே கொஞ்சம் தவறாக மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா ரஜினி பிரச்சனைனால தம்பி எஸ்ஐயா இருப்பார். அப்போ ரஜினி அடித்து அவர் தெறிக்க விட்ருவார் ரஜினி அவரை. அப்போ தான் வந்து அவர் தம்பி கேட்பார், நீங்கள் அடித்தவன் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, ஆனால் நாடி நரம்பு எல்லாம் வந்து செதச்சி ரத்த வெறி ஊர்னவனா அடிக்க முடியும் டாக்டர் சொல்கிறாங்க, சொல்லுங்க நீங்கள் யார் யாருன்னு கேட்பாரு. அப்போதான் அவங்க அம்மா சொல்லு, நீ அவன் தம்பியா வீட்டுக்குள்ள வர மாதிரி தான் வா, போலீஸ்காரனா வர மாதிரி தான் வீட்டுக்குள்ள வர, வெளியே போகும்போது அப்படிங்கிறதா கதவை போய் சாத்துவார். சாத்திட்டு இப்படி இருப்பார், யார் 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 சொல்லுங்க, எனக்கு படப்பாக்குள்ள புரியலங்க, இந்த இப்படி இப்படி அரைச்சி அப்படி 10 வாட்டி அரைகிற மாதிரி தான் வைப்பாங்கல்ல, இப்படி இத்தனை வாட்டி அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். இப்போ ஸ்லாஷ் வந்து இந்த வேதம்பூதியில எல்லாம் அடிப்பாங்கல்ல, பழுத்தவர அப்படின்னு, அந்த மாதிரி கதை சாத்திட்டு அப்படியே இருப்பார். அப்போதான் பாஷா நெகட்டிவ் வரும். நெகட்டிவ்லாம் அப்போ தெரியாது நமக்கு, இது ஃபிலிம் சரியாக எடுக்கல, நெகட்டிவ் புத்தா இருக்கும்ல, அது ஒரு கிராஃபிக். அது நம்ம இன்னைக்கு சிஜிஐ மெனக்கெட்டு கொண்டு வந்த எடுத்தா பார்த்தா பேரிய டானா இருப்பார். அவர் அப்படி ஸ்டெப்ஸ்ல இறங்கி வர்றது ஆமா மாசா இருக்கும். கண்ணாடியில் வந்து இது இருக்காது, இந்த சைடு ஃப்ரேம் இருக்காது, மூக்கில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து இங்கே ஆட்டோக்காரன்னு ஒரு பாட்டு, 4 தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நியாயம் ஒன்று, இங்கே ஒரு பாட்டு இருக்கும். பாஷாவுக்கு ஒரு பாஷா பாரு பெரிய பிஜிஎம் கூட வரும். போட்டு பெரிய டானா இருப்பார், ரகுவரனும் டானா இருப்பார். ஆண்டனி மாக்கு ஆண்டனி. ரஜினிகிட்ட கேட்டாங்களே பாஷா படம் நீ யார் நடிக்கலாம், யாரு வேணா பாஷாவை நடிக்கலாம், ஆண்டையை நடிக்க ஆள் இல்லை அப்படின்னு. பாஷாவை நீ யார் வேணும் நடிக்கலாம், சிவகார்த்தியும் நடிக்கலாம், பாஷாவை அவரு அமரன்லாம் நடிக்கிறா அப்படி நடிச்சாருன்னு. ஆனா ஆண்டனி யாரை போடுறது ஆளே இல்லையே. ரகுவரன் அதிலே வாழ்ந்துருப்பார். எல்லா படத்தையும் ரகுவரன் கேரக்டர் வேற தான். அப்ப மாக்கு ஆண்டனி இப்படியே போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் அங்க பாருங்கண்ணா, அந்த டைலாக்லாம் அதில் தான் இருக்கும். கடைசியாக அப்படியே போய்ட்டு நக்மாவுடைய சீக்வன்ஸ் அப்படியே மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அதுலேயே வந்து ஒரு அவர் துரோகம் பண்ணுறது, கூட இருந்தே துரோகம் பண்ணுறது பார்ப்பார் நக்மோட அப்பா. ரகுவரன் அவரை சுட்டு தள்ளுவார். அவர் அந்த சீனில் வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் சொல்கிறேன். இவரோட ஒரு முஸ்லீம் பாய் ஒருத்தர் இருப்பார், அன்வர்னு சொல்லிட்டு. அவர் வந்து சரண்டர் ஆச்சு ஆக்சுவலாக. அவரும் இவங்களும் சேர்ந்தா எல்லாரும் போராடுவாங்க அந்த தாராவி மக்களுக்காக. அதை வச்சு நிறைய படம் வந்து நாயகன், காலா, ஏகப்பட்ட படம் தாராவி பையன் கொண்டு வந்துச்சு. அப்போ இவங்க 2 பேரும் மட்டும் கையை ஊற்றி நிற்பாங்க. அப்போ என்னோட பையங்கிறதுனால தான் இவரை கொள்ளலாம். அப்போ அவங்க தான் அவ்வளோதான் பார்த்தா அது அன்வரை கொண்டுருவாங்க. அதில் தான் ரஜினி சபதம் எடுத்து எல்லாரையும் போட்டு தள்ளுவார், பெரிய டான் ஆகிடுவார், பயங்கரமாகிடுவார். கடைசியாக அவங்க அப்பா விஜயகுமார் சத்தியம் வாங்குவார், இந்த பாஷா வேண்டாம், இந்த பம்பாய் வேண்டாம், குடும்பத்தோட ஊருக்கு போ, கத்தி முன்னா அதோட தான் ஊருக்கு வர்றது. இங்கே வந்து ஒரு ஆட்டோ உடைப்பாங்க. அப்போ கூட உங்கள் ஆளுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாரு நக்மாட்டை. அதில் ஒரு பாட்டு இருக்கு, அழகு நீ நடந்தால் நடை அழகு அப்படின்னு நல்லா பாட்டு இருக்கும். நான் ஆசை வென்ற ஒரு புத்தனும் இல்லை, நல்லா இருக்கும். அந்த காவது கொடுத்தால் ஒரு கம்பனும் இல்லை, நல்லா இருக்கும் பாட்டு. அப்புறமா ஒரு கட்டத்தில் இந்த இப்போ தான் ட்ரிகர் ஆகும். அப்புறம் இவர் பாஷாவே ஒரு இடத்துல உருவெடுப்பார். இங்கே ஊரில் உருவெடுத்து அந்த வில்லனுக்கு எதிரான யுத்தம் நடந்தார். பார்த்தா ஆண்டனி ஜெயிலேருந்து தப்பிச்சிடுவார். ஆண்டனி தான் பழைய வில்லன். நக்மோட அப்பா தான் ஆண்டனியோட குடும்பத்தையே கொண்டு இருப்பார். பொட்டாட்டி புள்ளியெல்லாம் எங்கே அப்படி ஸ்டைலா பாஷா கொண்டான், பாஷா கொண்டாடா வேலைக்காரிக்கு சொல்லி தான் கொண்டா அப்படின்னு அவனை கொள்ளுவார். கடைசியாக அவங்க அம்மா அப்பாவெல்லாம் வெடிவிட்டு வச்சுருப்பாங்க, போய் மீட்டு அழைச்சி விடுவார் பாஷா. மீனிங் அந்த படத்தில் சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தா, டெம்போ குறையாமல் அந்த படம் இன்னும் இருக்கு.
ஆமா. இன்னைக்கு போய் ஜென்சி கிட்ஸ் போய் பார்த்தாலும் அந்த படம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரஜினிக்கு ஏன் சார் பாஷா அளவுக்கு மாசான ஒரு படம் வரவே இல்லை? ஒரு பீக்கு தான் கொடுக்க முடியும், ஒரு பீக்கு தான் அடிக்க முடியும், அதுக்கு மேல அடிக்க முடியல. அதை விட பெஸ்டா பல படம் நடிச்சிட்டாரு. ஆனா கம்பேரிட்டிவ் பாஷானா ஒரு படம் இல்ல. ரகுவரனுக்கு அந்த படத்தை தான் சொல்றீங்க, வேற என்ன பெஸ்டா நீங்க அவர் என்ன கம்பேர் பண்ண சொல்ல முடியும்? ஒரு லைஃப்ல ஒரு பீக், ஒரு பாலாவுக்கு ஒரு சேது தான் இருக்கும், ஒரு சங்கருக்கு ஒரு இந்தியன் தான் இருக்கும். இந்தியன் 2 ஜெயிக்கல இல்ல. ஸோ அந்த சூழலை சொல்றேன். அந்த பாஷா கதையை வந்து இன்னைக்கு ரீமேக் பண்ணலாம், இன்னைக்கு ரீரிலீஸும் பண்ணலாம். படைப்பா பண்ணாங்க 6 கோடி ரூபா, படம் எடுத்து 5 கோடி ரூபா தான். ரீரிலீஸில் அந்த படம் 6 கோடி ரூபா எடுத்துச்சு. அதனால பாஷா வந்து ஒரு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு படம். அது ஒரு வில்லன்லாம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஹீரோ கம் வில்லன், அந்த ஸ்டைலா அந்த நீ கொண்டு வந்தியே அந்த நீல கலர் போய் எங்கடா இருக்கு கேட்பாரு, நான் கொண்டு வரல அப்படின்பா. உன் பேர் என்ன அப்படிம்பாரு, ஏதோ ஒரு கிறிஸ்டியன் பேர் சொல்லுவார். ஏன் இப்போ எல்லாம் சர்ச்சுக்கு போகிறது இல்லையா? கிறிஸ்டியன்னா சர்ச்சுக்கு தான் போகணுமா, கோயிலுக்கு போகக்கூடாது, விநாயகர் ஊர்வலம். அந்த படத்தில் விநாயகர் பற்றிய பிரச்சனை இருக்குது, நாயகரில் விநாயகர் பற்றிய பிரச்சனை இருக்குது. விநாயகர் நேராக கிட்ட அந்த சேர் ரோலிங் சேரில் போய் கத்தி எடுத்து சதக்குன்னு தோளில் குத்துவார் ரஜினி. குத்திட்டு சொல்கிறா அப்படின்னு நாக்க வெட்ட போகலாம் சொல்லுவார். அங்கே தான் இருக்குன்னு போய் வெடி ஒன்றுலாம் தூக்கி போடுவார். அது பாட்டு பிஜிஎம் போடும். அது ஓவரால் பொருளாக ஸ்க்ரீன் பிளே தான் அந்த படம். இப்போ நான் வாயால் எக்ஸ்பிளைன் பண்ணுற முடியாது அந்த படத்தை. ஏன்னா நீங்கள் காட்சிகள் பார்த்தா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக கரெக்ட் ஆகும். வாயிலாங்கிறது காட்சிகள் அமைப்பு இதுதான். டிகோடிங்கில் ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ் சொல்ல போனால், அவர் சென்னையில் வந்து ஒரு தான் ஒரு ரவுடியாக இருந்தும் அதை மாற்றி வேற ஒரு வாழ்க்கை வாழணும். காலேஜில் போயிட்டு தங்கச்சிக்கு சீட், அது ஒரு நல்ல சீன். அப்படி போவார், இதே வைப்பார். என் தங்கச்சி சீட்டு கேட்டிருந்தா நீங்கள் தரேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் கேட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கிட்டால தங்கச்சி நிற்கும். அப்போ அது என்ன டைலாக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்பு இருக்கும். அந்த நம்ம ஒரு பேசுவார், இப்படி கையை காட்டி 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 பேசுவார். அந்த வில்லனுக்கு வேர்த்து விருத்தரும், விருத்துக்கு வெளியே போகிறோம். யார் அண்ணன்டா, அண்ணன் ஒரு சீட்டு என்னண்ணா, இந்த காலேஜே உங்களுக்கு தானே, தங்கச்சிக்கு நான் கூட ஒரு சீட்டு அப்படிம்பாரு. என்னண்ணா எப்படி நான் சீட்டு வாங்கினது, உண்மையை சொன்ன அப்படிம்பாரு. அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த சீன்லாம் ஒரு மாசாக இருக்கும். யார் அப்படி ரவுடியான அந்த சீன்லாம் நல்லா சொல்லியிருப்பார். அதோட கிளைமேக்ஸ் அப்படியே வந்து ரவுடி நார்மலாகி நக்மாவோட திருமணம் பண்ணி செட்டில் ஆயிடுறது. அதோட படம் ஃபினிஷிங் ஆகிடும்.